ஹே காய்ஸ், நான் இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடியும் குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். அந்த டைம் வந்து நான் டிப்ஸ் சொல்லவே மறந்துட்டேன். குலோப் ஜாமுனை பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு, கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு பிசையும் போது வந்து சப்பாத்தி மாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிசையும்ல, அந்த மாதிரி பிசையக்கூடாது. ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே மாவு விட்டுட்டு தான் வந்து நம்ம பால்ஸ் உருட்டணும். உருட்டும் போது கிளாக் வைஸ் மட்டும் தான் உருட்டணும், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து உருட்டக்கூடாது. அதுக்கப்புறம் எண்ணெயில போடும்போது தான் ரொம்ப முக்கியமானது. எண்ணெய் நல்லா ஹாட்டா இருக்கணும் மாவு போடும்போது, அந்த பால்ஸை போடும்போது. அதுக்கப்புறம் போட்ட உடனே வந்து நீங்க ஃபுல்லா ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்க வேக விட்டீங்கன்னா தான் நல்லா பால்ஸ் உள்ள நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஜீரால போடும்போதும் ஜீரா வந்து வெது வெதுப்பான சூடு கண்டிப்பா இருக்கணும். ஜீராவை கம்பி பதத்துக்கு காய்ச்சவே கூடாது. சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜீரா ஆஃப் பண்ணிட்டு அதுல சேர்த்தாலே சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி பண்ண முடியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க.